அழகான இடம். இலங்கையில் இருக்கிற அழகான ரோடுகள்ல சான்ஸே இல்லை. இங்க இருந்து பார்த்தா என்னென்ன தெரியும் அப்படின்னா, பிளத்கோஹ பிட்டிய நாவல பிட்டிய வீதியில பெலம் பிட்டிய வியூ பாயிண்ட் பார்க்க போறோம். போகிற வழியில இன்னும் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. இது வந்து கொஞ்சம் உள்ளதான் போகணும். நலங்கனை இல்லை, அருமையான நீர்வீழ்ச்சி. நீங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா போகலாம். நாங்க ஏற்கனவே இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். வீடியோ இருக்கு நம்ம பேஜ்ல. ஆமா, நம்ம சேனல்லையும் வந்து யூடியூப் சேனல்லையும் இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சியை வந்து பாருங்க. அப்போ நாங்கள் ட்ரோன்லாம் இல்லை, சாதாரண கேமரா வச்சு தான் எடுத்துருக்கோம். ஆனால் அருமையாக இருக்கும். அந்த விஷுவல்ஸையும் பாருங்கள். டைம் ஒதுக்கி நீங்கள் பார்க்க முடியும்னா இந்த இடத்துல நிறுத்தி இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ பெரிய தூரமெல்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் உள்ள. பைக்கில் போகிறதா இருந்தால் பக்கத்துக்கே போகலாம். பெரிய வாகனங்களில் வரதா இந்த இடத்துல பார்க் பண்ணி த்ரீ வீலில் போகலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். அதில் பார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 100-200 மீட்டர் தான் நடந்து போனீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம். அருமையான நீர்வீழ்ச்சி, நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். 330 அடி உயரம் கொண்ட ரிக்கினி அல்ல, 20 அடி உயரம் கொண்ட ருக்மல் அல்ல. இதுதான் பெலம்பிட்டிய வியூ பாயிண்ட். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பெலம்பிட்டிய வியூ பாயிண்ட். ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன். நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம போயிருப்போம். இந்த பெலம்பிட்டிய வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது வருகிற பாதை வந்து ரொம்ப அழகான பாதை. திரும்ப வர தோணுகிற ஒரே இடம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கிராமத்து வழியாக வரும்போது அப்படியே காற்றை அப்படி இழுத்து சுவாசிக்கும் போது சூப்பரான ஒரு பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், நல்ல ஒரு சுவாசத்தை உணரணும் அப்படின்னா இந்த மாதிரி வீதியில் வந்தால் தான் கிடைக்கும். அதுவும் இந்த இடத்துக்கு வந்ததுமே வந்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, அங்கே ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆற்றுக்கு குறுக்க நிறைய சின்ன சின்ன பவர் ஸ்டேஷன்கள் வந்து இருக்கு. அதை நீங்கள் பார்க்கணுன்னா வர்ற வழியிலே வந்து பார்த்துக்கிட்டு வரலாம். நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. ஆமாம், சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. அங்கே தூரத்தில் பார்த்தா தேயிலை தோட்டங்கள் எல்லாமே வந்து அழகாக இருக்கும். அங்கே பாருங்க, சொல்லுங்க அங்கே என்னென்ன இருக்குன்னு. கந்தலோயா நீர்வீழ்ச்சி. ஆமாம், சீபோட். அந்த ஏரியா அப்படியே இங்க இருந்து பார்க்கக்குள்ள தெளிவா தெரியுது. ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. அங்க இருந்து பார்க்கும்போது அந்த ரோட்ல இருந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க. அங்க இருந்து பார்த்தா இது வந்து ரொம்ப சின்னதா தெரியும். ஸோ நல்ல ஒரு அனுபவம். இந்த மாதிரி வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு இடம். இங்க மேல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குன்று இருக்கு. அப்படியே ஒரு பாறை தான். கொஞ்சம் மேல வரும்போது இப்படிதான் இருக்கும். அழகான இடம். இலங்கையில் இருக்கிற அழகான ரோடுகள்ல இந்த ரோடு நன்றாவே தீனா அதி சுந்தர பாறை அப்படின்னு சொல்லும் போது அந்த லிஸ்ட்ல இந்த ரோடு வரும். அதி சுந்தர பாறை. மாம்பழம் ஒன்று விழுந்து கிடக்கு, அதை எடுப்போம். நல்லா தான் இருக்கு. மாம்பழம் ஒன்று மரத்துல இருந்து இப்பதான் கீழே விழுந்துருக்கு. அப்ப இது கொஞ்சம் நஞ்சு இருந்தாலும் இப்பதான் விழுந்துருக்கு. மற்ற பக்கம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்க, சும்மா கிடைச்ச உணவு. நீங்க எவ்வளவோ இடங்களுக்கு போயிருக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். பஸ் கிடையாது, பஸ் போக்குவரத்து இல்லாததால மக்கள் வந்து தான் வருவாங்க. நல்ல ஒரு ஃபீல், சூப்பராக இருக்கு. இந்த ஊர் மாங்காய்